அப்படின்னு நினச்சேன்னா நான் பண்ண தபஸ் எதுவும் இருக்கிறதா தெரியல. நான் அப்படி பெரிய தபஸ்வி இல்லை. ஒரு கால் இந்த அயோத்தி மக்கள் பண்ணியிருப்பாளோ, அவள் பண்ண தர்மத்துக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கேளோ அப்படின்னா அவளும் அப்படி ஒரு தர்மங்கள் பண்ணி பரிபாலனை பண்ணதா தெரியல. ஆனால் ஒன்று தெரியுது, எங்கள் பெரியவாளுடைய அனுகிரகம், எங்களுடையதான பித்ருக்கள் பெரியவாளுடைய ஆசீர்வாதம் அப்படிதானே சொல்லுவா எல்லாரும். இது என்னப்ப எனக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா நான் பண்ண தபஸ் இல்லை, எங்கள் குடும்பத்தில் யாரும் அப்படி தபஸ் பண்ணல. ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் பண்ணதான தபஸுடைய பலனை நான் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லுவாளாம் சத்குண உடையவாள்லாம். அந்த மாதிரி தசரதன் சொல்கிறானோ, எங்கள் பெரியவா பண்ண தபஸ்னால நீங்கள் கிடைச்சிருக்கேள், உங்களுக்கு எது வேணுமோ கேளுங்கோ, எது கேட்டாலும் தரேன். யதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி யதா பரிஷமனூதகே யதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி யதா பரிஷமனூதக. அமிர்தம் ஒரு மர்த்தியனுக்கு ஒரு மனுஷனுக்கு அமிர்தம் கிடைக்குமா? அந்த மாதிரி எனக்கு அமிர்தம் கிடைச்ச மாதிரி நீங்கள் வந்தது. அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி யதா பரிஷமனூதக யதா சத்ருசதாரேஷு புத்திர ஜன்ம அப்ரஜஸ்ய ச. அக்னி சாட்சியா நல்ல பொண்ணை அவள் அப்பா அம்மா நன்னா வளர்த்து கன்னிகாதானம் பண்ணி இவன் பாணிகிரகணம் பண்ணிண்டு அக்னி சாட்சியா வேதோக்தமா ஒத்திய கல்யாணம் பண்ணிட்ட ஒத்தனுக்கு ஆச்சரியமான ஒரு குழந்தை பிறகு பிறந்த அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கும்? சாஸ்திர சம்பந்தமான கல்யாணம். அப்படிப்பட்டதான விவாகத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த தம்பதிகளுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷம் தேவரீர் வருகையினாலே அப்படின்னு கொண்டாடுறோம். யதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி யதா பரிஷமனூதகே. ஊர்ல மழையே இல்லாத ஒரு சீமையில திடீர்னு ஒரு பாட்டம், மேகம் கருத்துது, சில்லுன்னு காற்று வீசுறது, மயில்கள்லாம் தோகை விரித்து ஆடுறது, மழை பெய்யறது அப்படின்னா அதனால அந்த ராஜாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுமோ அந்த சந்தோஷம் தேவரிய வருகையினால அப்படின்னு கொண்டாடுறோம். சதிருஷதாரேஷு புத்திர ஜன்ம அப்ரஜஸ்ய ச பிரணஷ்ட யதா லாப. நஷ்டமடைஞ்சவனுக்கு இனிமேல் லாபமே கிடைக்காதுன்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு திடீர்னு ஒரு லாபம் கிடைச்சதுன்னா அவன் சந்தோஷிப்பான். அந்த சந்தோஷம் தேவரீர் வருகையினாலேன்னு கொண்டாடுறான். கொண்டாடிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றான், கஞ்சதே பரமம் காமம். நீங்க இப்படி ஒரு மகான் நீங்க வந்திருக்கேள், இது நாடகம் இல்லை, இது உண்மை. உம்முடைய ஆசை எந்த ஒரு ஆசை ஒன்று உண்டோ அந்த ஆசையை சொல்லுங்க, அதை நான் என்னால் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு நான் பிரதிஜை பண்றேங்கிறான்.